Hello guys, welcome back to our channel Designer Tamilan. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா view object wheel அப்படிங்கற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல வந்து tour building wheel அப்படிங்கறது தான் பார்க்கறோம். என்னடா அது ரெண்டு இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். அதான் வந்து full navigation wheel அப்படின்றது. அது வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதுல மொத்தம் 8 கமாண்ட் இருக்குது. அத வந்துட்டு நாலா பிரிச்சு view object wheel and tour building wheel அப்படினு வந்து ரெண்டு கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்துட்டு நம்ம tour building wheel வந்து போன வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோல வந்து வியூ ஆப்ஜெக்ட் வீல் அப்படின்றது வந்து இந்த வீடியோல ஃபுல்லா கிளியரா பார்க்க போறோம். அண்ட் ஆல்ரெடி நம்ம மிஸ் பண்ணியிருந்த அந்த ரைட் கிளிக் பண்ணி உள்ள போனோம் பாத்தீங்களா, அதுல வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தோம். அது ஒன்றும் அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை. ஆனால் அதையும் நம்ம இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பெல் ஐகானை கிளிக் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக்கும் ஒன்று போட்டுவிட்டு போங்க, அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து AutoCad ஓப்பன் பண்ணிக்கிறேன். AutoCad ஓப்பன் பண்ணியோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நமக்கு ஹோம் ஸ்பேஸ் வந்துருச்சு. அதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 3D மாடலிங்கில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையானது. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நான் ஒரு 3D வியூவில் இந்த சைடு வைக்கிறேன், 𝐾𝐨𝐮𝐻. அண்டு இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு பாக்ஸை வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன். அண்ட் அதை வந்து கான்செப்சுவலில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேக் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்காக வந்துட்டு அதை வச்சு தான் நம்ம இங்கே இருக்கிறது தான் வந்து வீலு. நம்ம இப்போ வந்து ஃபுல் நேவிகேஷன் வீல் இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்ததால் அப்படின்ச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் வரும், ஃபுல் நேவிகேஷன் வீல் அப்படின்றது இதுதான். நம்ம இதில் சென்ட்ரல் உள்ளே இருக்கிற இந்த 4 பார்த்துட்டோம். இப்போ அவுட்டரில் இருக்கிற இந்த 4 தான் பார்க்க போகிறோம். அதை வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே அதே இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மினி வியூ ஆப்ஜெக்ட் வீல் அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பார்த்தீங்களா இதுதான் அந்த 4. அண்ட் இதில் பேசிக் வீல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் 2 இருக்குது. வியூ ஆப்ஜெக்ட் வீல் அப்படின்றது இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது, இந்த 4 இருக்கும். அண்ட் இதே அந்த பேசிக்ஸ் டூர் பில்டிங் வீல் பார்த்தீங்கன்னா அந்த 4 இருக்கும். இது வேறு எதுவுமே இல்லை. அந்த 4 ஒரு மினியிலேருந்து கொஞ்சம் ஃபுல்லாக காட்டுற மாரி ஃபுல் நேவிகேஷன் வீல் சைஸில் ஒரு அந்த தனித்தனியான அந்த ஒரு வீலை காட்டுற மாரி நம்ம வந்து ஃபுல் நேவிகேஷன் வீல்லையே போய் பார்த்துருவோம். இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜூம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஜூம் வந்து இப்படி கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த சைடு இப்படி டவுன் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும், இன் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். எந்த இடத்துல நீங்கள் அந்த வீலை வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பிவட் பாயிண்ட் மாரி இருக்கும். அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஆகிடும். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டோட சென்ட்ரல் இந்த எட்ஜிலேருந்து இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டேன். பிவட் பாயிண்ட் வந்து அங்கே வந்துருச்சு. இப்போ அங்கேருந்து நம்ம ஜூம் இன் முன்னாடி தள்ளுற ஆரோவை கர்சர் பாயிண்ட்டை அது வந்து ஜூம் இன் ஆகுது. இப்போ பின்னாடி ஆர்எல்ஸ் லெஃப்ட் சைடு தள்ளனா ஜூம் அவுட் ஆகும், ரைட் சைட் தள்ளனா ஜூம் இன் ஆகும். அதுதான் ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் லெஃப்ட் ரைட் அதுக்கு தான் வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்துட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்டை வந்துட்டு இங்கேயும் இருக்குது, ஜூம் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்கோ எங்கேயோ இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கிங்களேன். இதை வந்து இப்படி கிளிக் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து ஃபிட் டு ஜூம் அப்படின்ற மாரி வந்து எக்ஸ்டெண்ட் வந்து யூஸ் ஆகும். அதுதான் வந்துட்டு இங்கே ஒன்றா இருக்குது பாருங்கள், எல்லாமே அதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஜூம் இன் ஜூம் அவுட் அண்ட் வியூ ஜூம் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாரி தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொன்றும் யூஸ் ஆகுது. ஜூம் எக்ஸ்டெண்ட் அப்படின்றது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட் மாரி எடுத்து ஒவ்வொன்றும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஜூம் தான் பண்ண போகிறோம், அதில் வேறு ஒன்றுமே இருக்காது நான் சொல்லி தர்றதுக்கு. அதனால் வந்துட்டு அதை அசைன்மெண்ட்டாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு இன்னொன்று என்ன இருக்குது பார்த்தீங்களா, ரீவைண்ட் அப்படின்னு இருக்குது. ரிவைண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ஒரு படத்தை வந்துட்டு ஒரு காட்சியை மிஸ் பண்ணிட்டோம், அதுக்காக வந்து நம்ம பின்னாடி போவோம்ல, அதேமாரி ரீவைண்ட் வந்து பின்னாடி போகிறதுக்கான ஒரு கமெண்ட். நான் இப்போ ரிவைண்டை வந்து கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கெல்லாம் போகணுன்னோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ரீவைண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணுமோ அது எல்லாமே வந்து காட்டும் நமக்கு. அந்த வியூ வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வியூ, அதாவது
இப்போ சவுத் ஈஸ்டில் இருக்கும், சவுத் வெஸ்ட் அந்த மாரி மாற்றி மாற்றி வச்சுருந்தோம்ல, அந்தந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே தான் இருக்கும். பட் அந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகி ரீவைண்ட் பண்ணி காட்டும் எந்தெந்த ஆங்கிள் வியூவில் போயிருக்கோம். நாம் இப்போ இந்த வியூ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, நான் அதை போன வாட்டி மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ அந்த வியூவில் வந்து அப்படியே உக்காந்துடலாம். அதுதான் வந்து ரீவைண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஜூம் பண்ணோம்ல, நான் இப்போ வச்சு என்ன பண்ணுங்கள், இங்கே வச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் கூட ஜூம் ஆகும். இங்கேயான வச்சு நான் ஸ்க்ரோல் தான் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஹோல்டு கூட பண்ணல. அதுதான் ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் டவுன், அது ஜூம் இன் ஜூம் அவுட். அண்ட் அவ்வளோதான், ரெண்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து பேன் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். பேனை வந்து அப்படியே கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டேன். அப்படியே நம்ம இங்கே எங்கேனாலும் வச்சு நம்ம இப்போ அந்த கர்சர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே எடுத்துன்னு வந்துட்டேன்னா ஆனால் அது மேலே வந்து வரும். அதுக்கு தான் வந்து இந்த இடத்துலேருந்து யூஸ் பண்ணால் வந்துட்டு நம்ம விட்டு விட்டு போகாமல் அப்படியே கண்டினியூஸாக ஹோல்டுலேயே வந்து நமக்கு ஆப்ஜெக்டை பேன் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து பேன் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா பேன் வந்துட்டு அவ்வளோதான், நம்ம வந்துட்டு ஹோல்டு பண்ணி ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வேறு பிளேஸில் வச்சு வைக்கிறது தான். அதாவது அந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸையே மூவ் பண்ணுறது தான் வந்துட்டு பேன் அப்படின்றது. இந்த பேனை நம்ம இந்த கமாண்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணணும் இல்லை, ஆப்ரேட் பண்ணணும் இல்லை. இங்கே ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா பேன் அப்படின்றது, இங்கே ஹேண்டு வந்துடும். ஹேண்டு ஃப்ரீயாக இருக்குது பாருங்க, ஓப்பன் அப் ஹேண்டில் இருக்கும் போது வந்துட்டு இருக்காது. இப்போ நம்ம பேஜை இப்படி திருப்புறோம்ல, கையை இப்படி பிடிச்சி திருப்புறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம இந்த பேஜை வந்து இப்படி ஹோல்டு பண்ணிட்டேன், கையை வந்து மூடிடுச்சு. அப்படியே இப்படி தள்ளி நம்ம அடுத்த ஒர்க் பிளேஸில் வந்துட்டு இப்படி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பேன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே தான் நம்ம வந்து பேன் அப்படி யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படி கிடையாது. எங்கே வந்துட்டு ஸ்க்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, மவுஸில் ஸ்க்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிங்கன்னா பேன் வந்து அந்த கை வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே இதை வந்து எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்க்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிகிட்டே வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிறேன், அந்த பேஜை வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து பேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப சிம்பிளானது, எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரியும். பட் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தார் பேனை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது. அதுக்காக வந்துட்டு சரி ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது போல அப்படின்றதுக்காக சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுவோம். அவங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போட்டோம், மற்றபடி வந்துட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் எல்லா கமெண்ட்ஸையும் போடலான்ட்டு அதை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆர்பிட் அப்படியே பேனை பார்த்துட்டோம். இப்போ ஆர்பிட் அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் அந்த ஆர்பிட்டை வந்துட்டு அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறேன். ஒரு இடத்துல பிவாட் பின் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம அப்படியே ஆர்பிட்டை நம்ம இப்படி சுற்றி பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பிவாட் பின்னில் இருக்கும், நம்ம இப்படி சுற்றி எங்கே வேணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு ஆர்பிட். லுக் மட்டும் இல்லை, ஆர்பிட்ன்றது அந்த ஆப்ஜெக்டை அப்படியே 360 வியூவில் வந்து நம்ம எங்கே வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து பார்த்துக்கிறது தான் வந்து இந்த ஆர்பிட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இது மோஸ்ட்டாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதனால் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்பிட்டை வந்து இந்த டூல் அவ்வளோதான். அதேமாரி இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுவும் ஒரு ஆர்பிட் தான். இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன்னா போதும், எங்கே வேணாலும் இருக்கும். ஹோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஹோல்டு பண்ண தேவையில்ல, அது இருக்கும். அண்ட் இப்போ ஹோல்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டோட சென்டரில் பிவாட் பின் ஆகிடும். இந்த ஒரு டூலுக்கு நம்ம ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து போனால் ஆப்ஜெக்டோட சென்டரில் பிவாட் பின் ஆகிடும். அப்படியே நம்ம எங்கே வேணுமோ அந்த 360 டிகிரிக்கு எங்கே வேணாலும் வியூ பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். இதுலேயும் ரெண்டு தான் இருக்காடா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் இப்போ ஷிஃப்ட்டை வந்து ஹோல்டு பண்ணிட்டேன் அண்ட் சென்டர் ஸ்க்ரோல் பட்டனை வந்து ஹோல்டு பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் அட் அ டைமில் ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த ஆர்பிட் டூல் வந்து ஆப்ரேட் ஆகும். அந்த மாதிரி 3 வகையில் நமக்கு அந்த ஆர்பிட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே நீங்கள் சென்ட்ரல் ஸ்க்ரோல் பட்டன் யூஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒழுங்காக வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எது ஆப்ரேட் ஆகுதோ பேன் தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆப்ரேட் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு ரொட்டேட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் வந்துட்டு இந்த 4 டூல், அதாவது வியூ ஆப்ஜெக்ட் டூல் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் அவ்வளோதான், இந்த 4 இதுவுமே சிம்பிளாக இருக்கும். மோஸ்ட்டாக ஏன்டா இது யூஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்டா இதை கொடுக்குறேன்னு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எல்லா ஆப்ஜெக்ட்டுமே சில டைமில் வந்து யூஸ் ஆகும். இதுலேயே வந்துட்டு நான் ஒன்று மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வீலில் போயிட்டு இப்போ இதில் கோ ஹோம் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு நான் மிஸ் பண்ணேன். அப்போ அந்த கோ ஹோம் வந்துட்டு நான் இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து எங்கன்னா திரும்ப போய் வச்சிடுறேன்.
அப்படி அங்கன்னா எடுத்துன்னு போய் வச்சுட்டு நான் இப்போ அந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கோ ஹோம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்தேன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு எங்கே இது பண்ணுமோ அங்கேயே வந்து நமக்கு வந்துடும். அதாவது அதுதான் வந்து ஹோம் பிளேஸ் மாரி அங்கே வந்து நமக்கு வியூ ஆகிடும் ஆப்ஜெக்ட். அதுதான் வந்து கோ ஹோம் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ வந்து இதில் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிட் டு விண்டோ அப்படின்றது நீங்கள் நிறைய ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஃபிட் டு ஜூம் அந்த விஎல்சிலாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அதுக்கான அந்த பிக்சர்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து வியூ ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அதை வந்துட்டு நான் இப்போ இப்படி கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட ஃபுல் சைஸ் எல்லாமே அந்த ஒரு இதுக்குள்ளே வந்துடும். நான் இப்போ இதை மூவ் பண்ணி வச்சேன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இது இருக்கிறதால கீழே மிஸ் ஆகிருக்கு. இது வந்துட்டு மூவ் அட்ஜஸ்டபிள்ன்றதால அதுக்கு அது தெரியாது. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக ஃபிட் டு விண்டோ கரெக்டாக அந்த இமேஜ் தெரியறதுக்காக வந்து எல்லாமே வந்து இருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த 2 டூல் அப்படின்றது. அவ்வளோதான். இந்த வியூ இந்த இதுவெல்லாம் வாக் இன்க்ரீஸ் ஸ்பீட், அதாவது நம்ம வாக் வந்து போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வாக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதை வந்துட்டு இந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து அந்த 2 வந்து யூஸ் பண்ணுவோம், வாக் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். அவ்வளோதான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து இந்த வியூ ஆப்ஜெக்ட் வீல் பற்றி தான் வந்து பார்க்கலான்ட்டு இருந்தோம். இப்போ நமக்கு வந்து ஃபுல் நேவிகேஷன் வீலை பற்றி பக்காவாக தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லாக நமக்கு கிளியர் கட்டாக எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த கமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை போய் பார்த்துக்குங்க. Okay guys, thank you for watching this video.